அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. ரதீனா பில்லாஹி ரப்பம் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா. அம்மா பஅத். أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يعص الله ورسوله ويتعد حدوده يدخله نارا خالدين فيها وله عذاب مهين. واللاتي يأتين الفاحشة من نسائكم فاستشهدوا عليهن أربعة منكم فإن شهدوا فامسكوهن في البيوت حتى يتوفاهن الموت أو يجعل الله لهن سبيلا. وقال النبي صلى الله عليه وآله وسلم من كانت الدنيا همه فرق الله عليه أمره وجعل فقره بين عينيه ولم يأتي من الدنيا إلا ما كتب له. ومن كانت الآخرة نيته جمع الله له أمره وجعل غناه في قلبه وأتته الدنيا وهي راغمة. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, எல்லாமுள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் பரக்கத்தும் நிஅமத்தும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிரந்தரமாக ஆக்கி தந்திருவதுடன் நாம் குர்ஆனின் சட்டதிட்டங்களை ஹதீஸின் வாயிலாக தெளிந்த ஷரியத்துடைய அத்தனை வழிகாட்டுதல்களையும் பரிபூர்ணமாக நாம் சிரமேற்கொண்டு சத்தியத்தின் அடிப்படையில் கீழ் அறிந்து தவறை கலைந்து வாழ்வதற்கு நாம் முற்படுவதுடன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தருள்வானாக. இஸ்லாத்தில் ஷரியத்தின் சட்டம் அது அல்லாஹுவின் திட்டம். ஹதீஸின் விளக்கம் மாநபி காட்டித் தந்த அந்த வரைபடங்களான அமல்களில் சரியாக நம்மை புரிந்து அமல்களை எடுத்து நமது வாழ்வில் தூய்மையாக ஆக்கிக் கொள்வதற்காக சத்திய சஹாபாக்கள், சீலர்கள், நல்லோர்கள், இமாம்கள், முஹத்திஸ்கள், முஃபஸ்ஸிர்கள், அவுலியா அல்லாக்கள், சாலிஹீன்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அறிந்து தெளிந்து தூய்மையாக நாம் அவைகளை பின்பற்றுவதற்குண்டான வழிகளை, சாரம்சங்களை நாம் சரியாக கடைபிடிப்பது நம்மின் மீது கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான். என் உயிருக்கு மேலான அஹமது அல் முர்த்தவா முஹம்மது அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் கூற்றிலே தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும், உங்களுக்கு இருவரும் பொக்கிஷங்களை விட்டு செல்கின்றேன். அவைகளில் ஒன்று குர்ஆன், மற்றொன்று ஹதீஸ். அதில் வருகின்ற வியாக்கியானங்கள், விளக்கங்கள் சக்தி சகாக்கள், சீலர்கள், சாலிஹீன்கள் வாழ்ந்த
சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவின் கீழ் இஜ்மா கியாசுகளாக 4 வழிகளின் பிரிவும் ஓரிடத்தில் ரவுலானாவில் செல்வதை போன்று அமைகின்ற தூய்மை பெற்ற வாழ்க்கையை, நமக்கு காட்டித்தந்த வாழ்க்கையை சரியாக நாம் கடைபிடித்து வாழும்போது ஷரியத்தின் சட்டங்கள் சரியான திட்டங்களோடு நம்மிடத்தில் நிறைவேற்றப்படுகின்றது. மாறுதலாக பிசகுதலாக அங்கே குழப்பத்தை உண்டு பண்ணி குழம்பி நாம் விளங்குவோமேயானால் ஷைத்தானுடைய வழிகாட்டுதல் என்பது நமக்கு முன்னால் அது நிர்ணயிக்கப்பட்ட நிலைகளிலே வெளியாகி நம்மை அப்படியே கவுத்திவிடும். அதனால தான் அல்லாஹ் சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன். ஷைத்தானுடைய வழி பாதை, அவனை பின்பற்றுதல் மிகப்பெரிய விரோதத்தை ஏற்படுத்திவிடும். ஷைத்தானுடைய விரோதம் அல்லாஹ்வுக்கு எதிரி. இப்போ அல்லாஹ்வுடைய எதிரி நமக்கு எதிரியா இல்லையா? நாம் அவைகளை எப்படி கணித்து கவனித்து அதை தீர்மானம் செய்து நம்மிடத்திலிருந்து தவறை நீக்கிக் கொள்வது? அப்படின்னா குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் இவைகளின் பரிசுத்தமான நிலைகளை கொண்டு நாம் நம்மை தூய்மையாக ஆக்கிக் கொள்வதற்குண்டான வழி நடைமுறைகளை நாம் பேணுவது நமக்கு அத்தியாவசியமாக இருக்கு. அந்த அத்தியாவசியத்தின் கீழ் நமது எல்லா தீங்கான குற்றங்களையும் நீக்கி தூய்மைப்பட வேண்டும். அந்த தூய்மை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். இஸ்லாத்தில் குர்ஆனை மட்டும் கருத்து இல்லை, இஸ்லாத்தை இருப்பவர்கள், இஸ்லாத்தை வாழ்பவர்கள் தூய்மை உடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இப்போ இந்த தூய்மை, வாய்மை, மென்மை, தூய்மை, செயல்திறன், இந்த 4ம் அல்லாஹ் ரசூல் காட்டிய வழிமுறைகளிலே நாம் கொண்டு செலுத்துவோமேயானால் நம்மை நாம் தற்காத்து கொள்வதற்குண்டான அவகாசங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி அவைகளை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் பரிசுத்தமான நிலைகளில், பரிசுத்தமான அமைப்புகளில் நாம் நம்மை உயர்வானவர்களாக ஆக்குவதற்குண்டான நிலையை நாம் நம்மை தயார்படுத்தி கொள்வதற்குண்டான அந்த அவகாசத்தோடு நாம் ஆக்க வேண்டும். அந்த அவகாசம் நமக்கு தவறும்போது நிச்சயமாக அது வழி தவறிடும். அல்லாஹ் சொன்ன, ரசூல் காட்டித்தந்த வழியில் நம்ம வாழலைண்டா அது வழி பிறள வச்சிடும். அப்புறம் நம்முடைய முடிவுகள் எல்லாம் என்னாகும்? தரங்கட்டதாக மாறிடும். தரத்தோடு வாழ, நயத்தோடு வாழ ஷரீயத்தின் சட்டங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. எனவே தான் அல்லாஹ் முந்திய நிலையிலே ஆயத்திலே அல்லாஹ் கூறும்போது, தில்க ஹுதூதுல்லான்னா, அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, வமன் யஅஸில்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் புறம்பாக நடந்தார்களோ, பாவகாரியங்கள் செய்ய முனைந்தார்களோ, வயத்த ஹுதூதஹு, அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்கள் திட்டங்களை யார் எல்லை மீறினார்களோ, யுதுஹில்ஹு நாரா, இவர்களை நரகத்தில் நுழைவிக்கப்படும். காலிதீன ஃபீஹா, அவர்கள் அந்த நரகத்திலே நிரந்தரமானவர்களாக இருப்பார்கள். ஒரு காலமும் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது. குர்ஆனை, ஹதீஸை, இஜ்மா, கியாஸை, அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்திட்டங்களை மீறியவர்களுக்கு கொஞ்சமும் மோட்சம் கிடையாது. வலகும் அதாபும் முஹீன், நிச்சயமாக அவர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டு ஊடுருவி வருகின்ற நோய்களை அதிகமாக கொடுத்துருவான். அப்போ நிலை என்ன ஆகும்? மன கஷ்டங்கள், நொம்பலங்கள், துன்பங்கள், எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லாத நிலை, அனைத்தும் ஊடுருவி
அழிகின்ற அழிப்பாதையை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ எதை கொண்டு இவன் முன்னேறுவான்? இஸ்லாம் தூய்மையான ஒரு மார்க்கம். சில பேர் இனிமையானன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க. நாம் சொல்கிறது இஸ்லாம் தெளிவான மார்க்கம், நூருல்லாவுடைய மார்க்கம், நூரே ரசூலுடைய மார்க்கம். இவைகளில் நாம் எப்படி அந்த நூரை கைப்பற்றி அந்த நூறின் மூலமாக நாம் நூர்ந்து விடாமல் மிக பெரும் பேரொளியை கொண்டு நாம் நேரான ஹிதாயத்தின் பக்கம் செல்ல முடியும் என்றால், அதற்கும் அல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்லிட்டான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். அடுத்து சொல்கிறான், சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அப்போ அந்த ஒரு சிராத், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், இத்தகைய அவகேடான மன சங்கடத்திற்குரிய வழிகேடுகளிலிருந்து நம்மை தூய்மையாக்குமே அந்த ஹிதாயத். அந்த ஹிதாயத்து தான் அல்லாஹ் ரசூல் சொன்ன ஷரியத்தின் சட்டங்கள். இவைகளை சரியாக கடைபிடித்து வாழ்வது நம்மின் மீது அத்தியாவசியம் இல்லையா? நாம் அவர்களை கடைபிடிக்க வேண்டிய அந்த திட்டங்கள் சரியாக இருக்க வேண்டுமா இல்லையா? சஹாபாக்கள் சத்திய சீலர்கள் வாழ்கின்ற காலகட்டங்களில் ஒரு மிடர் தண்ணீர் கூட இருக்காது. நோன்பு திறக்க பேர்ச்சம்பளத்தை சூப்புவார்கள் 10 பேர் 12 பேர். அத்தகைய நிலையில் இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் அவர்கள் ஒரு நிலையாக நின்று வெற்றி கண்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்திற்கு ஆயுதம் தேவையில்லை, இஸ்லாத்திற்கு கால் புணர்ச்சி தேவையில்லை. இஸ்லாத்தை ஒருவனை அழித்துதான் இஸ்லாம் பரவ வேண்டும் என்ற நிலை இல்லை. இஸ்லாம் அடுத்தவர்களை இஸ்லாத்திற்கு வரவில்லையானால் ஒழித்து கட்ட வேண்டும் என்ற திட்டம் இல்லை. இப்போ இவைகளையெல்லாம் விட்டு பரிசுத்தமான ஒரு மார்க்கம், பேரொளியான மார்க்கம், வெற்றிக்குரிய மார்க்கம் என்று இஸ்லாத்தை சொல்வதெல்லாம் இது இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். தீன் என்றால், இஸ்லாம் என்றால் அல்லாஹ்விட்ட மட்டும்தான் இருக்கும். ஒரு பொருள் வாங்கும்போது அந்த ஒரு கடையில் தான் கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி, இந்த இஸ்லாத்தை மாத்திரம் நாம் எடுப்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு, அதன் அமைப்பில் வாழ்வதற்கு அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு எவன்ட்டையும் கிடையாது. அந்த அல்லாஹ் ரசூலுடைய தூது இடத்தை ஒப்படைச்சிருக்கான். லக்கது ஜாக்கும் ரசூல், அந்த ரசூல் நம்மகிட்ட வந்தபோது அந்த பேரொளியான இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களின் மூலமாக எடுத்து நம்மை நாம் தெளிய வைத்து தூய்மையாக வாழ்வது இங்கு ரொம்ப அவசியமாக இருக்கு. நாம் இன்றைக்கு எத்தகைய நிலையில் வாழ்கிறோம் என்பதை இங்கு நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். இஸ்லாம் என்பது குற்றமற்ற வாழ்வு, இஸ்லாம் என்பது தூய்மையான வாழ்வு, இஸ்லாம் என்பது பேரொளியான வாழ்வு. ஒன்று கொண்டு சிபாரிசை கொண்டு செல்வது அல்ல. இறுதியாகத்தான் நமக்கு சிபாரிசு வருசுகுனா ஷஃபாத்தஹு வஅவுர்சினா ஹவுலஹு. அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய வணக்கங்களிலெல்லாம் மக்களாக அவருடைய மனோநிலைகள், மனோ இச்சைகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வணக்கங்களும் அவருடைய இலாகுகளும் குல்லுமன் அலைஹா ஃபான் எல்லாம் சப்ஜாடாயிரு, செப்புத்தரையா. அந்த இடத்துல வயபுகா வஜுஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், அந்த ஜலால் இக்ராம் இந்த ரெண்டு தான் அங்கே நிலச்சிருக்கும் அல்லாஹ்வுடைய சிஃபத்தில். அப்போ அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வுடைய அந்த வஜுகை தவிர, அல்லாஹ்வுடைய அந்த தாத்தை தவிர வேறு எதுவும் அங்கே நிலச்சிருக்காது. ஆனால் ஏனையதெல்லாம் குல்லுஹும் ஃபனா, குல்லுஹும் ஹராப், குல்லுஹும் கலீஜ். எத்தகைய தன்மையிலையும் அவர்களுக்கு கிஞ்சற்று ஒரு டாட் அட கூட
எந்த முன்னேற்றமும் கிடைக்க முடியாது. இஸ்லாமியர்கள் சொல்வதை பார்க்கலாம். நானும் தொழுது பார்த்தேன், ஓதி பார்த்தேன், ஓதாத நேரமே இல்லை. என்னை மாதிரி யாரும் ஓத மாட்டாங்க, அமல் செய்ய மாட்டாங்க, எந்த காரியமும் நிறைவேற்ற மாட்டுது, என்ன இது என்று அல்லாஹ்வை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்றை புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் நம்மை நாடி பிரியப்பட ஆரம்பித்து விட்டால் எல்லாம் கொஞ்சம் தாமதமாகும். அந்த தாமதத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அல்லாஹ் வச்சிருப்பான். அந்த முன்னேற்றத்தின் தரங்கள் நமக்கு உலகத்தில் தராமல் மரண நேரத்திலே, மரணத்திற்கு பிறகு கபருக்கு பிறகு மஹ்ஷரில் மிக உயர்ந்த தர்ஜா வச்சுருந்தாண்டா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாமதமாகும். இந்த தாமதத்தின் தன்மைகளை நாம் அறியாத நிலையிலே தான் தோல்வியுறுகின்ற ஒரு காரணங்கள் நமக்கு வருது. அவநம்பிக்கை. இந்த அவநம்பிக்கையோடு இஸ்லாத்தில் வாழக்கூடாது என்பது தான் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறையிலையும் நமக்கு பிராக்டிக்கலாக காமிச்சாங்க. இந்த பிராக்டிக்கல் ரீதியாக காண்பித்த அந்த தூய்மையான பணி, அந்த தூய்மையான அமல் இன்றைக்கு நம்மிடத்தை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய துர்பாக்கியவான்களான நிலைகளை கொண்டு விட்டுருச்சு. காரணம் என்ன? என்னுயிர் தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அத்துனியா ஜீஃபத் வத்துல்லாஹுஹா கிலாப். இந்த உலகம் துர்நாற்றம் மிக்க ஒரு பிணம், இதை மட்டும் தேடுபவர்கள் நாய். ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் வராத ஒரு வார்த்தை இந்த இடத்துல வந்திருக்கு. காரணம் என்ன? அந்தளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய உள்ளத்தில் ஒரு அணுவின் கொசு காலில் ஒட்டி இருக்கும் தூசி அளவுக்கு கூட இந்த துனியாவை ஹுப்பு வைக்கலை. மனைவிமார்களை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு துனியா வேணுமா அல்லாஹ் ரசூல் வேணுமா? அல்லாஹ் ரசூல் வேணும்டா துனியா கிடைக்காது, அல்லாஹ் ரசூல் வேணாண்டா துனியா கிடைக்கும், உங்களுக்கு எது பிரியம்னு கேட்டாங்க. அப்போ இன்றைக்கு வாழக்கூடிய நாம் என்ன நினைக்கிறோம்? பெரிய பங்களா வேணும், கார் வேணும், மெத்தை வேணும், படுக்கிறதுக்கு ஏசி வேணும், ஒரு புருஷன் பொண்டாட்டி படுக்க 3 பெட்ரூம்பு, அதுலேயும் மாஸ்டர் பெட்ரூம் பண்ணுறான். இதுவெல்லாம் நினச்சிக்கங்க, நரக படுகொலிகளில் ஒன்று. ஏங்க உங்களுக்கு இல்லாமல் பேசுகிறீங்களாண்டா? எங்களுக்கு அந்த நரக படுகொலி தேவையே இல்லை. ஒரு முறை என்னுயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரங்கள் சூழ்ந்த அந்த நிழலில் கீழே அவர்கள் படுத்திருக்காங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்க்குறாங்க. என்னுயிர் தாஹாவுடைய பொன் மேனிகளெல்லாம் முத்துக்களை போன்று, பாய்கள் அச்சு விழுவதை போன்று அங்கங்கே அவருடைய மேல்களை தைத்து அது சிகப்பு நிறமாக இருக்கு. கீழே படுத்தா எப்படி இருக்கும்? கல் முள்ளு நிறைஞ்ச இடத்துல. அப்போ உமர் இப்னு கத்தாப் அழுதுட்டு நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்தவர்கள் கேட்டாங்க, யா உமர், ஏன் அழுகிறீங்க? யா ரசூலல்லாஹ், இருலோக சர்தார், சுவர்க்கத்தின் அதிபதி, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு நபி, இறுதி நபி, உங்கள் மீது அவ்வளோ பிரிய வச்சுருக்கான்ல, கீழே படுத்திருக்கீங்களேன்றாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, அலா அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக ஆகக்கூடாதா என்று கேட்டாங்க. அப்போ அந்த அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள மனிதனாக ஆகுவதற்கு என்னுயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேனியை வருத்தி பொன்மேனியை புன்மேனியாக மாற்றி அவர்கள் அந்த இடத்திலே எத்தகைய துண்டுமில்லாமல் அந்த மண் பரப்பின் மீது படுத்திருந்தார்கள் என்று சொன்னால் சமூகம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கு. இது சொல்வதற்கு அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்ததை நாம் நினைவு கூறுவதற்காக வேண்டி சொல்லப்படுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் உண்மை பெற்று வாழ்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய துறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அத்தகைய துறைகளிலேயெல்லாம் மிகச்சிறந்த ஒரு துறையாக இஸ்லாம் வெற்றிக்குரிய மார்க்கமாக இருக்கு.
அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இஸ்லாமிய மக்களுக்கு கஷ்டங்கள், தோல்விகள், கவர்மெண்ட்டில் அங்கே தொல்லை, இங்கே தொல்லை, தீவிரவாதின்னு சொல்கிறான். இதெல்லாம் நஜீஸ்வாய். விபச்சாரிகள், குற்றவாளிகளுடைய வாய்களில் வெளியாகக்கூடிய ஒன்று. முஸ்லீமை ஒருத்தன் குறை சொல்கிறான்டா, அவன் ஒன்று விபச்சாரியாக இருப்பான், இல்லை வட்டி வாங்குறவனாக இருப்பான், இல்லை முல்லை மாதிரியாக இருப்பான், இல்லைண்டாக்கா ஜினா செய்கிறவனாக இருப்பான், விபச்சாரியா. இவன் தான் ஒரு முஸ்லீமை பார்த்து குற்றம் சொல்ல முடியும். காரணம் என்ன? அதில் ஒரு சிறுநீர் கழித்தாலும் கூட முட்டிட்டு நெருக்கிட்டு வந்தால் தண்ணி இருந்தால் தான் அதனுடைய பைப்பை திறக்கணும். எதை? ஒன்றுக்கு இருக்கக்கூடிய அந்த அவுரத்தை அதை தண்ணி போட்டு கழுவணும். மற்றவன் அப்படி இல்லை, பேண்ட்டு ஜிப்பை சர்ரெண்டு இழுத்து விட்டு தூக்கி அப்படி அடிச்சுட்டு 2 ஆட்டி உள்ளே விட்டுட்டு போவான், நண்டை விட்ட உள்ளே விட்ட மாதிரி. அப்போ சிறுநீர் கழிப்பதை இஸ்லாம் இவ்வளோ கண்டிக்குதுன்னு சொன்னால் அவனுடைய வாழ்வின் தரங்களை இஸ்லாம் எப்படி கண்டிக்குது? அப்போ சரி, இஸ்லாத்தில் உள்ள மக்கள், நீங்கள் சொல்கிறீங்க, ஒத்துக்கிறோம், இஸ்லாமிய மக்கள் நிறையா வட்டி வாங்குகிறாங்க, விபச்சாரம் செய்கிறாங்க ஆண் பெண்கள், அதே மாதிரி போர்ஜரி செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, திருடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், இஸ்லாத்தில் இருந்து எந்த டாட் அளவிற்கு, ஒரு சின்ன புள்ளி, எறும்பு காலின் ஒரு 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 புள்ளி அளவிற்கு கூட முஸ்லீமாக இருந்து அந்த வேலை செய்ய முடியாது. இஸ்லாம் அவனுடைய உள்ளத்தை விட்டு வெளியேறிடுது, ஹாரிஜாயிருது. இவள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுறான். இஸ்லாத்தில் செய்யக்கூடாத 5 பெரும் மிகப்பெரிய குற்றம்: 1 விபச்சாரம், 2வது வட்டி, 3வது கொலை, 4வது கொள்ளை, 5வது கோல் சொல்லி திரிவது. உலக வாழ்விலே மனிதர்களை அதிகமாக கெடுக்கக்கூடியது 5. இன்றைக்கி அரசியல்காரனை பூரா எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், நாதாரிக்கு பிறந்த வாய், அவன் வாய் டெப்டி எங்களை தான் செஞ்சுருக்கும் போல் தெரியுது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எவனையாவது பேசிக்கிட்டே இருப்பான். ஒரு காலத்தில் கட்சிகளை மட்டும் குறை சொல்லுவாங்க கூட்டம் போட்டு. இன்றைக்கி அப்படி இல்லை, தனிப்பட்ட மனிதனையே சாடுறான். அப்போ ஒரு பெரியார்கிட்ட போய் கேட்குறாங்க, ஒருத்தரை பற்றி எப்போ பார்த்தாலும் எழுந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் குறை பேசிகிட்டு இருக்காரு, அவருடைய நிலை என்னன்னு. அவனிடத்தில் நட்பு வைப்பது கொலைகாரனை விட மிகப்பெரிய ஒரு குற்றம்ட்டாங்க. ஏன்னு கேட்டாங்க, அவனுடைய நிலை இருக்க நல்ல சுகாதாரத்தில் படைக்கப்பட்ட உடம்பல்ல, அவருடைய பெற்றோர்கள் குறை செய்ததனால் வந்தவன் தான் வேண்டாங்க. சுருக்கமாக வேற கருத்தில் சொன்னாங்க. அப்போது ஒரு மனிதனை பற்றி பிடிக்கலைன்னா ஒதுங்கிக்கணும். அவனை பற்றி கருத்து கேட்டால் எனக்கு தெரியாதுப்பா, நான் ஒரு சாதாரண மனுஷன், உள்ளதை சொல்லிட்டு போ. அந்த எச்டியும் ஒரு அப்பமும் வாங்கி கொடுத்தவனை மணிக்கணக்கில் இவர் அரசியல் பேசுகிறார். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. பொண்டாட்டி உனக்கே கட்டுப்படுறாளான்னு தெரியாது. வீட்டில் 2 தோசை சுட சொல்வேன், அவன் மிச்சம் பழைய கஞ்சியை ஊற்றி குடிச்சிட்டு போயாண்டுவான். பொண்டாட்டி உனக்கு கட்டுப்படாமல் இருக்கும்போது உலகத்தில் உள்ளவன் உனக்கு எப்படி கட்டுப்படுவான்? ஒருத்தன் ஒன்று நல்லது செய்கிறான்டா, என்ன பெருசாக செஞ்சு தாண்டுவான். அப்படி சொல்லாதே. ஒருவன் உன்னை செய்வதற்கு அவனுடைய உயிரை கொடுத்து செய்கிறான். பாராட்டுன்றான்னு ஒதுங்கிக்க. எதா அவனால் முடிஞ்சிருக்க, நல்லது செஞ்சுருக்காயா, உன்னால் முடிஞ்சா செய், என்னால் முடிஞ்சா செய். ஆமாம், பெருசாக ஊர் பிச்சை எடுத்து செஞ்சுட்டான்டுவான். அப்போது மனிதனை குறை காண்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய பிறப்பிடத்தில் குறை இருக்கு. அதுக்கு ஆயத்துகள், எவிடேஷன் அதிகமாக இருக்கு. நாம் சொல்லக்கூடிய ஒன்று, நம்மை நாம் சீர்திருத்த வேண்டும். நமக்குள் சீர்திருத்தம் அவசியம். நாம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து யாரையும் நாவாலும் கண்ணாலும் காதாலும் குறை சொல்லாமல், கேட்காமல், பார்க்காமல் இருந்தாலே நாம் தான் இந்த நாட்டுக்கு பிரதமர், நம்ம தான் முதலமைச்சர். நீனா பார்த்து ஓட்டு போட்டால் தான் எவ்வளோ வர முடியும். உனக்கு அது தேவையில்லை. இந்த 3 அம்சத்தை கடைபிடி. 1 கண்ணை பாதுகாக்கிறது, 2வது காதை பாதுகாக்கிறது, 3வது வாயை பாதுகாக்கிறது. இந்த 3ஐயும் நீ பாதுகாத்துட்ட, நீ தாண்டா பிரதமர் இந்தியாவுக்கு. பிரதமர் கூட உடக்கீழே தான். நீ ஒரு ஓட்டு போட்டால் தான் ஜெயிப்பான். இல்லை 999 தான் இருக்குது, ஒன்றும் இல்லைன்னா அவன் தோற்றுருவான். அப்போ உன்னுடைய குடும்பம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால்
அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் நல்லவன் கெட்டவன் என்பதற்கு தன்னுடைய மனைவியிடத்தில் சான்று வாங்க வேணும். மனைவி கொடுத்துருவாளா, எனக்கும் தரமாட்டா உங்களுக்கும் தரமாட்டா, என்ன கல்யாணம் முடித்து பெருசாக பீத்திக்கிட்டு இருக்க, வாழ்ந்துட்ட, எங்கள் அப்பா வீட்டில் ஒரு நாள் வாழ்ந்த வாழ்க்கை உன்ட்ட இல்லைன்னுவா. இதுதான் நரகவாய். அது வருந்தான். அதிலிருந்து நம்மளை எப்படி தப்பிக்க வச்சவரை நம்மள்கிட்ட கமுத்துறது. எங்கே நம்மள்கிட்ட கமுத்துறது? நாம தான் அவள்கிட்ட கமுத்து கிடக்கும். ராத்திரி பூரா அவள் குண்டிக்கு பின்னாடி ஏண்டின்றுவான். ஏயா உனக்கு வேலை பொழப்பில்லை, போய் படியா, தூக்கம் வருதுன்றுவான். அப்போ அந்த ஒரு நாள் இரவு உனக்கு கட்டுப்படவில்லையானால் உன்னை படைத்த அல்லாஹ்விற்கு காலம் முழுவதும் நீ கட்டுப்படாமல் இருக்கே, உன்னுடைய தரித்திரியம் பிடிச்ச வாழ்வின் நிலை என்ன? அதனால தான் ஐங்காலமும் பாங்கு சொன்னால் நம்மை பள்ளியில் போய் அல்லாஹ் தலை குனிய வைக்கிறான், தரையில் தலையை சிரம் தாழ்த்த வைக்கிறான். இதில் ஒரு 25% தான் இருக்குது. 75% தற்குறியாக தாண்டவமாடும் தரித்திரியவானாக வாழ்கிறான். தொழுகை பக்கம் வர்றதே இல்லை. கேட்டால் ஆமாங்க, நான் போனேன் கடையில் கொஞ்சம் வேலை, வீட்டில் போய் தொழுதுக்குருவேன். இடம் தரித்திரம் பிடிச்ச பயல்களா, வீட்டில் தொழுகிறதுக்கா உனக்கு பாங்கு பள்ளியில் சொல்லுது? அது சத்தம் போடாமல் ஹவுஸுக்கிட்ட சொல்லிக்கலாமே. மார்க்கத்தை கடைபிடிப்பது மகத்துவமிக்க நல்லோர்களின் பழக்கம் என்பதை இங்கு நாம் உணரத்தான் ரப்புல் இஸ்ஸா வமை யஸில்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் மார் புரிந்த வாழ்க்கை உலகத்தில் வாழ்கிறாங்களோ, வயத்த ஹுதூதஹு யுதுஹில்ஹு நாரா, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை எல்லை மீறி அவர்கள் வெறுத்து விட்டார்களோ அவர்களுக்கு நுழையும் இடம் நரகம், அவர்களுக்கு வலகு அதாபும் முஹீன், தங்கரியம் செய்யப்பட்ட நீக்காத தண்டனை உண்டு என்று ஹக்குல் ஆலமீன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் அருள்மிக்க ஒரு மார்க்கம். இஸ்லாம் தன்னிறைவடைந்த மார்க்கம். இஸ்லாம் யாரும் குறை சொல்ல முடியாத மார்க்கம். தரித்திரியவான்கள் வாய்களால் முஸ்லிம்களை இஸ்லாத்தை இழிவுபடுத்துகின்றான் என்று சொன்னால் அவனுடைய பிறப்பிடம் வேறு வகையில் இருக்குது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால ஷரியத்தின் சட்டங்களில் பாங்கு சொன்னால் தொழுகுங்க. 5 அமல் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தினமும் தொடர்ந்து செய்யணும். 1 தொழுகை, 2வது குர்ஆன் ஓதுதல், 3வது திக்ரு ஃபிக்ரு ஸலவாத்து நிறைஞ்சு ஓது ரசூல் மேலே ஸலவாத்து ஓதவில்லையானால் நீ கபூரில் போய் படுகின்ற அதாபு தாங்காது. ஏங்க நீங்கள் சொல்கிறீங்களே போய் அனுபவிச்சிங்களா? டே அனுபவிக்கிறதுனடா, இங்கேருந்து நாங்கள் பார்த்தா தெரியுண்டா மூதவிக்கு பிறந்த போல எங்கள்கிட்ட நீ கேள்வி கேட்குற வெண்ண மாறுபுரிகின்ற சத்தா. அதுக்கே அல்லாவுடைய அரசை காமிச்சா அல்லாஹ் மூமினுக்கு காமிப்பானா இல்லையா? ஒரு ஹதீஸில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகு ஃபிராஷல் மூமினீன், ஒரு மூமினுடைய பார்வையை நீ பயந்துகொள். யன்துரு பிநூரில்லா, மூமினுடைய ஒரு பார்வை உன்னை பார்ப்பது அவனுடைய கண்ணில் அல்லாஹ் உன்னை பார்க்குறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவன்டா நம்புறீங்க? துர்காலிகளா? நல்லா சிந்திச்சுக்க. ஏமாற்றடையும் துனியா, மத்தாவு துனியா குரூர், மத்தாவு துனியா கலீல், 2 சப்ஜெக்டை பிரிச்சிருக்கான்ல. உலகம் உன்னை ஏமாத்தும். உலகை நம்பினால் நீ இந்த உலகத்தில் ஏமாறுவாய். ஏமாற்றப்படுவதும் ஏமாறுவதும் குற்றவாளிகளுக்கே அல்லாஹ் உரித்தானதாக ஆக்கி வச்சிருக்கான். ஆகையால் சத்தியத்தை கடைபிடித்து வாழ நித்தமும் நீதியாய் ஷரியத்தின் சட்டங்களை மதித்து உண்மையை உள்ளால் உள்ளபடி உணர்ந்து நாம் முடிந்தவரை 1 தொழுக, 2வது குர்ஆன் ஓதுதல், 3வது ஸலவாத்து திக்ரு ஃபிக்ரு, 4வது அதிகப்படியாக ஏழைகளுக்கு உதவுவது, உடை, உணவு, இருப்பிடம், திருமணம், அடக்கம், சுன்னத்து செய்வது, இதெல்லாம் 1. 5வது ஒன்று இருக்குது. ஒரு மூமினுக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் அடுத்த ஒரு முஸ்லீம் மூமின் துள்ளி துடிச்சு ஓடுவான், தான் பொண்டாட்டிக்கு ஏற்பட்ட மாதிரி.
இந்த ஐந்தும் ஒரு இஸ்லாமியனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் குஃப்ரில் வாழ்வதை விட ரொம்ப மோசமான வாழ்வு என்பதை உணர்ந்து தெளிய அல்லாஹ்வின் சட்டத்தை நாம் உணர்வோம். சட்டத்தை உணர்ந்து நாம் தெளிவோம். வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்கட்டும். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.